வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அம்மா மகள் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப ஈஸியாக அதுக்கப்புறமா ட்ரெடிஷ்னலாக எப்படி கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த கேக் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எங்கே பார்த்தாலும் ப்ளம் கேக் தான் செஞ்சு வைப்பாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி நம்ம இது வீட்டிலே நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ட்ரை ஃப்ரூட்ஸ் சோக்கிங் மெத்தட் எப்படி பண்ணணும் அப்படின்றத தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எவ்வளவோ வெரைட்டிஸ் ஆஃப் கேக் நம்ம செஞ்சுருப்போம். பட் ஆனால் இந்த ப்ளம் கேக் எப்போதுமே ஸ்பெஷல் தாங்க. ஸோ ப்ளம் கேக்குக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் 250 ml கப்பில் மெஷரிங் கப்பில் நான் மைதா மாவை எடுத்திருக்கேன். இதை நீங்கள் சலிச்சு வச்சுக்கோங்க. இல்லாட்டினா நம்ம கேக் ரெடி பண்ணுறப்போ அதை நம்ம சலிச்சுக்கலாம். இப்போ அதே கப் அளவுக்கு நான் பொடிச்ச சுகர் எடுத்திருக்கேன். ஒன்றுங்கள சுகரை எடுத்துகிட்டு மிக்சியில் ஒரு 2-3 தடவை நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அப்படி கிரைண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக பவுடர் சுகர் நம்மளுக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறமா ஒரு அரை கப் அளவுக்கு நான் பட்டர். இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணுங்க. ஸோ நல்லா சாஃப்டாக க்ரீமியாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக் நல்லா சாஃப்டாக ரிச்சாக இருக்கும். இதுக்கு தேவையான வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இப்போ 1 கப்புக்கான மெஷர்மெண்ட் அளவு தான் நான் சொல்கிறேன். நான் அதிலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. ஸோ ரொம்ப பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் போட்டோன்னா அந்த கேக்கோட ஃப்ளேவர் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நல்லா கரெக்டாக ப்ராப்பராக போடணும். அதுக்கப்புறமா 2 எக் எடுத்திருக்கேன். அது ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அதுக்கப்புறமா பெரிய சைஸ் அளவுக்கு நம்ம பட்டை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் கிராம்பு எடுத்துக்கோங்க. இதுதான் இப்போது நம்மளுக்கு கேக்குக்கான ஃப்ளேவர் நம்ம தரப்போகிறது. ரொம்ப ஜாஸ்தியாகவும் சேர்த்துறாதீங்க, அப்புறம் இந்த ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாயிரும். அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ வந்துட்டார். தேவையான ப்ளம் கேக்கு நம்ம சோக் பண்ணி வச்சுருந்தோம்ல. ஸோ அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதை நான் ஒரு 2 வீக்ஸ் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக எல்லாமே ஊறி இருக்குது. ஸோ இந்த மாதிரி டெய்லி குலுக்கி விட்டு நம்ம சோக் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம ஒரு அகலமான பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம 1/2 கப் அளவுக்கு நம்ம பட்டர் எடுத்துருந்தோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் கேக்கு நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம பொடிச்ச சுகர் எடுத்துடலாம். அந்த பொடிச்ச சுகர் நம்மளுக்கு கெட்டி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு டைம் சலிச்சு எடுத்துடலாம். நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 1 கப்பு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த அரை கப்பு நம்ம கேரமலைசேஷன் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம அந்த சர்க்கரையை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது சலிச்சாச்சு. இப்போ உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் நார்மலாக விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா க்ரீமியாக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் பீட்டரை வச்சு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லா கேக்கும் செய்கிறத விட இந்த கேக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம இது ஸ்டோர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த கேக்கை செஞ்சு வெளியே வச்சா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கெட்டு போகாது. ஸோ நல்லா சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் ரம் வச்சு பண்ணியிருக்கனால அந்த டேஸ்ட்டு சரி, அதே மாதிரி ஃப்ளேவரும் சரி, ஸ்டோரேஜும் சரி, பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இது நல்லா க்ரீமி ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போது பாருங்கள், இப்போ நல்லா க்ரீமி ஆயிடுச்சு. இது போதுமான அளவு. இப்போ நம்ம சைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்க்ரேப் அவுட் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறமா வந்து நம்ம ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சுருக்க 2 எக்கு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். முழுசாக அந்த எக்கை வந்து சேர்த்துருங்க. இதையும் வந்து நம்ம பீட்டரை வச்சு நான் வந்து பீட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் ஆகணும். மாவு வந்து கெட்டி கெட்டியாக இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கேக்கு செய்கிறதுல என்னை விட வந்துட்டு என் பையனுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதனால் பக்கத்தில் இருந்து உட்காந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். பிகாஸ் அவனுக்கு வந்து கேக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் பேக் பண்ணுற கேக் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக வந்து சாப்பிடுவான். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த க்ரீமியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த வெனிலா எசன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த எக்கு ஸ்மெல் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருக்கணும். ப்ளஸ் வந்து கொஞ்சம் நல்ல ஸ்வீட்டாகவும் அதே மாதிரி நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்கணும் அப்படின்றதுக்காக வெனிலா எசன்ஸ் நம்ம சேர்ப்போம். இதில் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சினமன் ஃப்ளேவர், அதுக்கப்புறமா வந்து கிராம்போட ஃப்ளேவர்லாம் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து இது இருந்தாலும் ஓகே தான், இல்லாட்டினாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக வந்து இந்த சோக் பண்ணி வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை வந்துட்டு நான் இப்போது மைதா மாவில் டஸ்ட் பண்ண போகிறேன். அதாவது மைதா மாவில் போட்டு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோன்னா அந்த இப்போது கேக்கில் நம்ம ஆட் பண்ணுறப்போ வந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து நம்மளுக்கு பாட்டம் ஆஃப் த கேக்கில் போய் செட்டில் ஆகாமல் இருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக அப்படியே போட்டிங்கன்னா வந்து சோக்கான வெயிட்டுக்கு வந்து அப்படியே கீழே போயிடும். அப்புறம் கேக்கில் எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸும் வந்து அடியில் தான் இருக்கும். ஸோ அதை இக்னோர் பண்ணுறது தான் மைதா மாவு நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மைதா மாவு, அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து சலிச்சிடலாம். கெட்டி கெட்டியாக இருக்காமல் இருக்கும். அதுக்காக வந்து நம்ம சலிச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து அந்த சினமென்னை, அதாவது பட்டை, கிராம்பு நம்ம வந்து மிக்சியில் போட்டு பொடிச்சு வச்சுருக்கோம். ஸோ இது வந்து வெறுமனை போட்டு நம்ம பொடிச்சோம்னா வந்து பவுடராக வராது. ஏன்னா நம்ம குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தானே எடுத்திருக்கோம். ஸோ அதுக்காக வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சுகரோடு சேர்த்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நம்ம சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் மிக்ஸ் பண்ணுறப்போ வந்துட்டு நீங்கள் கட்டிங் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் வந்துட்டு இப்போ வந்து பீட்டரில் பண்ணுறதுனால கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் விஸ்க் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுங்கள். அந்த மாதிரி வந்து மெத்தடில் நீங்கள் பண்ணுங்கள். நான் பின்னாடி வீடியோலேயே நான் காமிச்சிருப்பேன் நான் எந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு சோக் பண்ணி வச்சுருந்தோம் ரம்மில், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து இந்த சோக் பண்ண ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதில் இருக்கிற ரம்மையும் நம்ம வந்து எடுத்து ஊற்றிடலாம். அது இன்னும் நல்லா சூப்பராக வந்து ஃப்ளேவர் தரும். நல்லா சோக்காக இருக்க ஃப்ளேவரு. ஸோ நல்லா எடுத்து அதையும் நான் வந்து எடுத்து ஊற்றிக்கிறேன். ரொம்ப ரிச்சான ப்ளம் கேக் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ எனக்குமே இது ஃபர்ஸ்ட் டைமு. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே வந்து எக்ஸாக்டாக கடையில் எப்படி பண்ணுவாங்களோ அதே டேஸ்ட்டில் தான் இருந்தது. ரொம்ப சாஃப்டாக ரிச்சாக இருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எல்லாத்துக்கும். இந்த மெத்தடில் தான் நான் சொன்னேன். ஸோ ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். சூப்பராக வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து கேரமலைசேஷன் பண்ண போகிறோம். அதில் வந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் நான் சொல்லியிருந்தேன்ல எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு, தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து இதை கொஞ்சம் நேரம் விட்டுருங்க.
நடு இந்த மாதிரி கிண்டி மட்டும் விடுங்க. அப்படி விட்டிங்கன்னா வந்து நல்லா சூப்பராக வந்து கேரமலைஸ் ஆயிரும், ப்ரௌன் கலரில் வரும். இன்னும் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக கொஞ்சம் கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து நம்ம சுடுதண்ணி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்க்க போகிறோம். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சுடுதண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து சூடாக இருக்கிற பாகில் வந்துட்டு நம்ம சுடுதண்ணி சேர்த்தோன்னா அது வந்து அப்படி தெளிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பண்ணுங்கள். 1/4 கப் அளவுக்கு நல்லா பாயில் பண்ண சுடுதண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காக இருக்காமல் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த சிரப்போட கன்சிஸ்டன்சி. அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா மாய்ஸ்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அதே டைமில் நம்மளுக்கு கொஞ்சம் கலராகவும் இருக்கும் கேக். அந்த ப்ளம் கேக் வந்து டார்க் கலர் தான் இருக்கும். ஸோ அந்த கலருக்காக வந்து இந்த கேரமலைசேஷன் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த டார்க் கலரில் இருந்தால் ஓகே. இப்போ இது வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு, அதாவது வந்து அப்படியே வந்து கிறிஸ்டல் ஆகாமல் இருக்கிறதுக்காக வந்து நம்ம இப்போது எலுமிச்சம்பழம் ஜூஸை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து கெட்டியாகாமல் நல்லா வந்து பாதுகாத்துக்கிறோம். ஸோ இப்போ அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து கேக் பேட்டரில் நம்ம ஆட் பண்ணிடலாம். அதே வந்து ஃபோல்ட் அண்ட் கட் மெத்தடில் தான் நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறேன். கேக் வந்து எப்போதுமே வந்து நீங்கள் அந்த டைப்பில் தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம நார்மலாக சும்மா மிக்ஸ் பண்ண தோசை மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடாது. மிச்சமாக இருக்கிற கேரமல் சிரப்பையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் வந்து கேக் வந்து ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் லைட் ப்ரௌனாக தான் இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த டைப்பில் தான் இருக்கணும். ரொம்ப ஃப்ளோயியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை பேக் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினலான ப்ளம் கேக் கலர் வந்து வந்துடும். ஸோ இதுவே கரெக்டான ஒரு கலர் தான். ஸோ இப்போ நான் வந்து டஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன்ல அந்த ட்ரை ஃப்ரூட்ஸையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அளவு சொன்ன மாதிரி 1/2 கப் அளவுக்கு நான் அந்த பட்டர் மெஷர்மெண்ட் எடுத்திருந்தேன்ல, அதே கப் அளவுக்கு தான் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணிடும். ஸோ அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. சூப்பராக வந்து நம்மளுக்கு ப்ளம் கேக்கோட பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து தான் வந்துட்டு நான் வந்து 7 இன்ச் கேக் டின் வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் பட்டர் ஷீட் நான் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லாட்டினா ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் நீங்கள் பட்டர் ஷீட் போட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு கேக் அடியில் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி பேக் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த பட்டர் ஷீட் மேலே வந்து நான் லைட்டாக வந்து பட்டரையும் நான் வந்து போட்டுக்கிறேன். இப்போது இது பாதி அளவுக்கு நம்ம வந்து இந்த கேக் பேட்டரை நம்ம வந்து ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப ஃபில் பண்ணிங்கன்னா வந்துட்டு அது அப்படியே வந்து வெளியே வந்துடும். ஸோ அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நீங்கள் இந்த கேக் வந்து நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கேக் பேட்டரில் ஊற்றியாச்சு. ஸோ வந்து நம்மளுக்கு உள்ள ஏர் பபிள்ஸ் நிறையா ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை போக்குறதுக்காக இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஷேப்பும் கிடைக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக ஈவனாக வந்து உங்களுக்கு செட்டில் ஆகும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்துட்டு கொஞ்சம் டெக்கரேஷனாக கொஞ்சம் நல்லா லுக்கிங்காக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் வந்து அந்த சோப் பண்ண ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸையும் சும்மா லைட்டாக மேலே தூவிக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து வித்தவுட் அவனில் தான் நான் வந்து ப்ளம் கேக் நான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக வந்து நான் கேக்குன்னே தனியாக வந்துட்டு ஒரு பழைய நான்ஸ்டிக் கடாய் நான் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டாண்டு வச்சுட்டு இது வந்து நம்ம ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸுக்கு நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம
கேக் வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு நம்ம பேக் பண்ணிடலாம். இந்த கேக் வந்து பேக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் எனக்கு வந்து 1.25 மணி நேரம் ஆச்சு. ஸோ நல்லா கூல் டவுன் பண்ணிடுங்க. கேக் வந்து சூப்பராக பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நான் மேலே போட்டு இந்த நட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கீழே போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து மேலே டெக்கரேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் வந்து அந்த நட்ஸ் போட்டிங்கன்னா மறக்காமல் டஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போடுங்க. அப்போனா உங்களுக்கு மேலேயும் நிற்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ பீஸா நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பரான ட்ரெடிஷ்னல் ப்ளம் கேக் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இந்த வருஷம் வந்துட்டு நம்ம ஹோம்மேடாக பண்ண ப்ளம் கேக் வச்சு நம்ம சூப்பராக வந்து கிறிஸ்மஸ் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ நான் சொன்ன மெத்தடில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக ரிச்சாக ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்கிற ப்ளம் கேக் வந்துட்டு நம்ம வீட்டிலே செய்யலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போனா தான் நான் வீடியோஸ் லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மேரி கிறிஸ்மஸ்.